என் அருளாளர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நமது பங்கு தந்தை அவர்கள் திருப்பலி முன்னுரையில் சொன்னது போல இன்று தாயாம் திரு அவையோடும் நம்முடைய இந்திய திருநாட்டோடும் சேர்ந்து முப்பெரும் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக பிரகாசபுரம் புனித பரலோக அன்னையின் பிள்ளைகளாகி நீங்கள் ஒவ்வொருவரும் அன்னைக்கு விழா எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இங்குள்ள குருக்கள் அத்துணை பேரின் சார்பாக திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். பார்த்து மெதுவாக வாயை திறந்து சொல்லுங்க, என்ன வாயில் ஏதாவது வந்துட போகுது. ஹாப்பி ஃபீஸ்ட். சத்தமாக சொல்லுங்க, எனக்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லுங்க. ஹாப்பி ஃபீஸ்ட் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. தேர் லேட்டாக வந்ததுனால தூக்கத்தில் இருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. அன்பு மக்களே, அன்னை மரியாவை பற்றி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயேசு காவியத்தின் 10வது பாடலில் மிக அழகாக சில வரிகளை சொல்லுகிறார். அன்னையை புகழ்ந்து பாடுகின்ற அந்த வரிகளை மட்டும் சொல்லிவிட்டு இந்த மறையுரையை ஆற்ற ஆசைப்படுகின்றேன். நிலவெனும் வதனம் நெற்றி, நெடுமலை அணைய கூந்தல், மலரெனும் கண்கள் கைகள், மரியன்னை அழகின் தெய்வம் என்று சொல்லுகிறார். மரியன்னை அழகின் தெய்வம். இந்த அழகின் தெய்வம் இன்று திரு அவையின் கருத்துப்படியும் மக்களுடைய நம்பிக்கையின் படியும் இன்று இந்த உலகத்தில் இல்லை, விண்ணகத்தில் இருக்கிறார் என்பதே கிறிஸ்தவத்தில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்ற மாபெரும் கொடை. கரங்களை தட்டி நமது தாய்க்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த அழகின் தெய்வமாகிய மரியன்னை விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் என்பதே இன்றைக்கு வரலாற்றிலும் திரு அவையிலும் மக்கள் நம்பிக்கையிலும் ஆழமாக இருக்கிறது. அன்பு மக்களே, விண்ணேற்பு என்பது வேறு, விண்ணேற்றம் என்பது வேறு. புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் இந்த முன்னுரை வாசிக்க வருகிறவர்கள் மரியன்னை விண்ணேற்றம் அடைந்து விட்டார். நோ, இயேசுவுக்கு மட்டும்தான் விண்ணேற்றம், அன்னை மரியாவுக்கு விண்ணேற்பு. ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால் அசென்ஷன், அசம்ப்ஷன். இயேசுவுக்கு அசென்ஷன், அன்னை மரியாவுக்கு அசம்ப்ஷன். இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், விண்ணேற்பு என்பது விண்ணேற்றம் என்பது யாருடைய உதவியும் இல்லாமல் அவராகவே விண்ணகத்திற்கு செல்வது அசென்ஷன். விண்ணேற்பு என்பது பிறருடைய, குறிப்பாக கடவுளுடைய உதவியால் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுவது. இதுதான் வித்தியாசம். எனவே அன்னை அவராக செல்லவில்லை, அவர் கடவுளின் தாயாக இருந்ததால் கடவுளே அவரை இறங்கி வந்து தூக்கி செல்லுகின்ற நிகழ்வைத்தான் இன்று தாயாம் திரு அவை 12ஆம் பயஸ் அவர்களுடைய திருத்தந்தையின் வார்த்தையின்படி ஆன்மாவோடும் உடலோடும் தேவதாய் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். நம்முடைய தாய்க்கு நன்றி சொல்லுவோம் மக்களே. ஏனெனில் அவருடைய விண்ணேற்பினால் தான் நமக்கும் விண்ணகம் உண்டு என்பதை அவர் தொடங்கி வைத்திருக்கின்றார். எனவே ஒவ்வொரு மனிதனும் விண்ணகத்திற்கு செல்ல முடியும் என்பதை தொடங்கி வைத்தவர் நம்முடைய பரலோக தாய். உண்மையிலேயே நாம் கொடுத்து வைத்தவர்கள். என் அன்பு மக்களே, இன்றைக்கு நம்முடைய தலைப்பு வெற்றியின் பெண் அன்னை மரியா. என்ன வெற்றியை பெற்றார்? அவர் தான் 7 தடவை தானே பேசியிருக்கிறாரு. அப்படி என்னத்த பைபிள் அவர் பெரிய வெற்றி பெற்றிருக்கிறாரு? அவர் என்ன போருக்கு போனாரா, இல்ல யாரு கூட சண்டை போட்டாரா, இல்ல என்னமே செய்யல. அப்புறம் எப்படி வெற்றியின் பெண்? 2 வரலாற்று நிகழ்வுகளை சொல்லுகிறேன், தயவு செய்து கேட்க செவியுள்ளோர் கேட்டுக்கொள்ளுங்கள். 2 வரலாற்று நிகழ்வுகள். 1, உலகத்தின் அதிசயங்கள் எத்தனை? புதுநன்மை பிள்ளைங்க சொல்லுங்க, உலகத்தின் அதிசயங்கள் எத்தனை? 7. வெரி குட். அதுல முதலாவது அதிசயம் என்னது? பிரேசில் நாட்டில் உள்ள மீட்பரின் சுரூபம். பிரேசில் நாட்டில் உள்ள மீட்பரின் சுரூபம். ஒரு சுரூபம் எப்படி உலக அதிசயமானது? யோசிக்க வேண்டிய கேள்வி. ஒரு சுரூபம் எப்படி உலக அதிசயமானது என்றால்,
இந்த சுரூபத்திற்கு பின்னாடி இருக்கிற ஒரு மாபெரும் வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றும் கூட ஃபுட்பால் விளையாடுகின்ற பொழுது அர்ஜென்டினா, பிரேசில் நாடுகள் எதிரி நாடுகளைப் போல சண்டை போடுவார்கள். இந்த எதிரி பண்பு இன்றல்ல நேற்றல்ல பல ஆண்டுகளாக இந்த அர்ஜென்டினா பிரேசிலுக்கு இடையில பல ஆண்டுகளாக இருக்கிறது. இந்த இரண்டு நாடுகளையும் சிஸ்டர்ஸ் கண்ட்ரீஸ் என்று சொல்லுவார்கள், சகோதரியின் நாடுகள். நல்லா கவனிங்க, இந்த சகோதரிகள் இரண்டு பேரும் எப்பொழுதும் சண்டை போடுவார்கள். இந்த சண்டை போடுவதற்காக என்ன செய்தார்கள்? ஆயுதங்களை குவித்து குவித்து வைத்தார்கள். ஒவ்வொரு நாடும் தங்களுக்கு ஏற்றவாறு நிறைய ஆயுதங்களை சேர்த்து வைத்துக் கொண்டே இருந்தார்கள். முடிவில் ஒவ்வொரு நாளும் போர், துன்பங்கள், இழப்புகள், சாவுகள் என்று அந்த இரண்டு நாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வருவதை இந்த இரண்டு கத்தோலிக்க நாடுகளில் உள்ள ஆயர்களும் குருக்களும் பார்க்கிறார்கள். நல்லா கவனிங்க, இந்த ஆயர்களும் குருக்களும் இவ்வாறு மக்கள் அனாவசியமாக இறந்து வருவதை பார்த்தவுடன் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய மக்களிடம் சென்று சொல்லுகிறார்கள், எதற்காக போரிடுகிறோம்? எந்த காரியத்திற்காக போரிடுகிறோம்? இவ்வளவு ஆயுதங்களை வைத்து என்ன பெரிய சாதித்து விட்டோம் என்ற கேள்வி எழுப்பிவிட்டு, நிச்சயமாக இந்த கத்தோலிக்க நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தொடங்கியதுதான் இந்த வெற்றியின் ஜெபமாலை பவனி. இரண்டு நாட்டு மக்களையும் தினசரி ஜெபமாலை ஜெபிக்க வைத்தார்கள். அவருடைய எல்லை பகுதியாக இருக்கின்ற இரண்டு மலைகளில் நின்று ஒவ்வொரு நாளும் ஆயர்கள் குருக்கள் தலைமையில் ஆயிரக்கணக்கான இறை மக்கள் ஜெபமாலை ஜெபித்தார்கள். ஜெபமாலை ஜெபித்தார்கள். ஜெபித்து ஒரு காலத்திற்கு பின்பு அங்கிருந்த மக்கள், இது தவறு, ஆயுதங்களை சேர்த்து வைப்பது தவறு, இதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொன்னவுடன் இந்த ஆயர்களும் குருக்களும் இரண்டு நாட்டு தலைவர்களை அழைத்து வந்து அவர்களிடம் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் இரண்டு நாட்டில் உள்ள அத்துணை ஆயுதங்களும் அந்த ரெண்டு மலைக்கும் இடையிலே குவிக்கப்பட்டது. வரலாறு சொல்லுகிறது, குவித்து வைத்த ஆயுதங்கள் அந்த இரண்டு மலைகளை விட உயர்வாக இருந்ததா. பாருங்கள் மக்களே, அந்த இரண்டு மலைகளை விட உயர்வாக அவர்கள் வைத்திருந்த ஆயுதம் இருந்தது. உடனே இந்த ஆயர்களும் குருக்களும் குவிக்கப்பட்ட அந்த ஆயுதங்களை தீயிட்டு எரித்தார்கள். அவை உருகி வந்த இரும்பினாலும் மற்றவைகளினாலும் உருவாக்கப்பட்டதுதான் இந்த இயேசுவே மீட்பர் என்ற அந்த உயரமான சுரூபம். கரங்களை தட்டி ஜெபமாலை அன்னைக்கு நன்றி சொல்லுவோம். கொஞ்சம் நல்லா கை தட்டுங்க. நல்லா கை தட்டிட்டு வீட்டில் போய் மட்டன் சிக்கன் சாப்பிட்டுக்கோங்க, சரியா? வெரி குட். அன்பார்ந்தவர்களே, வெற்றியை எப்படி அன்னை தருவாள்? வெற்றியை நாம் செய்வதற்காக அந்த அன்னை நம்முடைய ஜெபத்தை பரிந்துரை ஜெபமாக தன்னுடைய மகனிடம் எடுத்துரைக்கின்றார். பாருங்கள், அந்த மக்கள் வெற்றி அடையவில்லை, தோற்கவும் இல்லை, ஆனால் சமாதானத்தின் தூதுவர்களாக அவர்கள் மாறினார். நீ நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பார்க்கிறவங்களுக்கு தெரியும், பிரேசில் நாட்டு வீரர்களும் அர்ஜென்டினாவில் உள்ள மெஸ்ஸியும் ஒவ்வொரு முறையும் கோல் அடிக்கின்ற பொழுது தெம்பாக உயர்வாக அவர் சிலுவை அடையாளம் வரைவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே போல் பிரேசில் நாட்டு வீரர்கள் ஒவ்வொரு முறையும் உலக கோப்பையை ஜெயிக்கின்ற போதெல்லாம் வட்டமாக நின்று அவர்கள் ஜெபித்து விட்டு தான் அந்த கோப்பையை பெறுவார்கள். இதை உருவாக்கியவர் அன்னையின் ஜெபமாலை, வெற்றியின் அன்னை. இதை கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது முதல் நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு, இந்த முதல் நிகழ்வுகளுக்கே பாதி பேர் தலை ஆமேனுக்கு போயிடுச்சு. கொஞ்சம் பக்கத்தில் உள்ளவங்களை பாருங்க, ஆமேன் சொல்றவங்களை எழுப்பி சொல்லுங்க. ஐயா, ஒரு சாமியார் கத்திட்டு கிடக்காரு, ஏங்க திரும்பி சொல்லுங்க. யாராவது தலையை கவுந்திருந்தா கூப்பிட்டு சொல்லுங்க. ஏங்க ஒரு சாமியார் கத்திட்டு கிடக்கிறாரு, இந்த மறையுரையை கேளுப்பான்னு சொல்லுங்க. வெரி குட், பரவாயில்ல, யாரும் தலையெல்லாம் கவுரல. ஒன்று ரெண்டு பேர் பாவம், அவங்க வயசானவங்க விட்டுருங்க. ஏன்னா அவங்களுக்கு காலை திருப்பலி தான் நல்ல திருப்பலி. ஏன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் தூக்கம் வராது. அதனால என்ன செய்யலாம், நிறைய பேர் சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க இல்லையா? சென்னையில் பார்த்தீங்கன்னா 5 பூசை 6 பூசை வைப்பாங்க, கரெக்டா? காலையில் ஒரு பூசை, 8 மணிக்கு ஒரு பூசை, 9 மணிக்கு ஒரு பூசை, 10 மணிக்கு ஒரு பூசை, 5 மணிக்கு ஒரு பூசை. காலையில் பூசையில் பெரும்பாலும் யார் இருப்பாங்க? சத்தமாக சொல்லுங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆயிரும். யார் இருப்பாங்க? ஏன் நான் சொன்னமுல்ல, கோயம்புத்தூரில் 5 பூசைங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:15 பூசையை நான் வச்சதே கிடையாது. ஒரு 3 தடவை வச்சு பார்த்தேன், என்னால் தாங்கவே முடியல. ஏன்னா வந்த உடனே போயிடுவாங்க.
அவங்க எடுத்த உடனே அழைக்கிறா, ஆபாடா இயேசுவே நன்றி. அதனால நான் ஃபர்ஸ்ட் பூஜைக்கு போகவே மாட்டேன். பங்குச்சாமியார் தான். நான் அந்த 3 வருஷத்துல 3 பூஜை தான் வச்சிருக்கிறேன். ஏன்னா என் கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நம்ம ரொம்ப ஆர்வத்தோட போயிருப்போம், அவங்க ஆமேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது முதல் நிகழ்வு. ஆமேன்னு சொல்றது இல்லை, பிரேசில் நாட்டினுடைய அந்த அற்புதமான மீட்பரின் சுரூப உலக அதிசயம். 2வது நிகழ்வு இன்னும் அதிகமாக 1981 ஆண்டு, என்னுடைய பிறந்த ஆண்டு. 1989 ஆண்டு இந்த உலகத்துல 2 துப்பாக்கி சூடுகள் நடந்தது. 2 துப்பாக்கி சூடுகளும் கூட்டமாக அல்ல, தனிப்பட்ட ஒரு நபரை நோக்கி 2 துப்பாக்கி சூடுகள் நடைபெற்றது. ஒன்று இந்த உலகின் வல்லரசு நாடு என்று அழைக்கப்படுகிற அமெரிக்க அதிபர் மீது நடத்தப்பட்டது. இன்னொன்று இந்த உலகத்தின் ஆன்மீக தலைபீடமாக இருக்கின்ற இந்த கத்தோலிக்க திரு அவையினுடைய திருத்தந்தையின் மீது நடத்தப்பட்டது. ஒன்று மார்ச் மாதம் 30ஆம் தேதி அமெரிக்க அதிபராக இருந்த ரொனால்டு ரீகன் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இன்னொன்று 1989 ஆண்டு மே 31ஆம் தேதி அன்றைய திருத்தந்தையாக இருந்த 2ஆம் ஜான் பால் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இந்த 2 நிகழ்வுகளும் ஒரே வருடத்தில் இந்த உலகத்தை அசைத்தது. இந்த 2 துப்பாக்கி சூடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ரொனால்டு ரீகனை துப்பாக்கியால் சுட்ட பின்பு அவரை ஸ்ட்ரெச்சரில் எடுத்துச் செல்லுகிறார்கள். செல்லுகின்ற பொழுது தன்னை தூக்கி சென்றவர்களை பார்த்து அவர் சிரித்துக் கொண்டே பேசினார் என்பது அன்றைக்கு வரலாறாக இருந்தது. உலகமே பேசியது. பாருங்கள், ஒரு அமெரிக்க அதிபர் தன்னை சுட்டவர்களை அவர் கோபப்படாமல் சிரித்துக் கொண்டே மருத்துவமனைக்கு சென்றார் என்று வரலாறு எழுதியது. மே மாதம் 13ஆம் தேதி, மே 13 என்பது பாத்திமா அன்னையினுடைய காட்சி தொடங்கிய நாட்கள். மே 13ஆம் தேதி பாருங்கள், 2ஆம் ஜான் பாலை இந்த முகமது அலி என்ற நபர் சுடுகிறார். அங்கே அவர் சிரித்துக் கொண்டு சென்றார். ஆனால் நம்முடைய திருத்தந்தை சிரிக்கவில்லை, மாறாக சிறைக்கு சென்றார். கரங்களை தட்டி ஒரு நன்றியை சொல்லுங்க மக்களே. அவர் சிரிக்கவில்லை, சிறைக்கு சென்றார். சிறைக்கு சென்று தன்னை சுட்டவனை அரவணைத்தார், கட்டிப்பிடித்தார், மன்னிக்கிறேன் என்று சொல்லி அவனை சகோதரனாக சிறையிலிருந்து வெளியில் அழைத்து வந்து இந்த உலகத்துல தெய்வீகம் இருக்கிறது என்பதை அவர் காட்டியதால் தான் இந்த காலங்களில் வந்த திருத்தந்தையர்களே புனிதர் பட்டம் பெற்ற ஒரே திருத்தந்தை 2ஆம் ஜான் பால். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், தன்னுடைய உடலை துளைத்த அந்த குண்டை எடுத்து கொண்டு போய் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் என்ன செய்தார் தெரியுமா? போர்ச்சுகல் நாடு பாத்திமா அன்னை திருத்தலத்திற்கு சென்றார். ஓடோடி சென்று அந்த தாயின் கால்களிலே விழுந்து அவரை வணங்கிவிட்டு தன்னுடன் உடலை துளைத்த அந்த குண்டை எடுத்து அந்த 12 மணிமுடிகளில் ஒரு இடத்தில் வைத்து அழகு பார்க்கிறார். இன்றும் அந்த 12 மணிமுடிகளில் ஒன்றாக அவரை துளைத்த அந்த குண்டு பாத்திமா அன்னையை சுற்றி அலங்கரித்துக் கொண்டே இருக்கிறது. இது இந்த உலகத்திற்கு அன்னை சொல்லுகிற செய்தி. யார் உன்னை எதிர்த்து நின்றாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கின்ற பொழுது என் மகனும் உன்னோடு இருக்கிறான். என் மகனும் நானும் உன்னோடு இருக்கின்ற பொழுது எந்த எதிரியும் உன்னை துன்புறுத்தினாலும், உன்னை அலைகழித்தாலும், உன்னை என்ன செய்தாலும் நிச்சயமாக தீங்கு உனக்கு நேரிடாது என்று இன்றைக்கு பரலோக தாய் பிரகாசபுர மக்கள் ஒவ்வொருவருக்கும் சுட்டி காட்டுகிறார். உங்களுக்கு தீங்கு ஒன்றும் நடைபெறாது. மாதாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோமா? பரலோக தாயே வாழ்க. கையை உயர்த்தி சொன்னா ஒரு ஆசீர்வாதம். பரலோக தாயே வாழ்க. அங்க ஒரு பாப்பா இப்படி சொல்றா, பரலோக தாயே வாழ்க. அவ்வளவுதான் மக்களே. இப்ப இந்த 2 நிகழ்வுகள் அடிப்படையில் உலகில் வாழ்கின்ற மனிதர்களை 3 வகையாக பிரிக்கலாம். இப்ப அதுதான் இன்ட்ரெஸ்டிங், நல்லா கேளுங்க. 3 வகையான மனிதர்கள். முதல் வகையான மனிதர்கள் அரக்க வகை மனிதர்கள். என்ன மனிதர்கள்? சத்தமா சொல்லுங்க. அரக்க வகை. இவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? கொட்டாய் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லை, அங்க ஒரு பாப்பா கொட்டாய் விட்டா, அதனால சொன்னேன். அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? நான் இருக்கணும், நான் மட்டும்தான் இருக்கணும், எவனும் வாழக்கூடாது. இப்படி ஊர்ல நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. மேக்கப் எல்லாம் கரெக்டா தான் இருக்கும், ஆனா உள்ளமோ சரியான கல்லு மாதிரி இருக்கும்.
நான் மட்டும் வாழணும், நான் மட்டும் வாழணும், எவனும் வாழக்கூடாது. எவனாவது வாழ்ந்தா அவனை இழுத்து கீழே போட்டு அவன் பேரை நாசம் பண்ணி முடிஞ்சு கதை. இவங்களுக்கு பேரு அரக்க வகை மனிதர்கள். பைபிள்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற, விடுதலை பயணநூல் 1ஆவது அதிகாரம் 8வது வசனம். இந்த விடுதலை பயணநூல் 1:8 பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல எகிப்தை ஆண்ட அந்த ஏரோது அரசன் என்ன செய்வாரு, பார்வோன் அண்ணன் என்ன செய்வாரு, அங்கிருந்த இஸ்ரவேல் மக்களை தன்னுடைய குடும்பத்திற்காக 430 ஆண்டுகள் அடிமையாக வைத்து அரக்கனாக அங்கே இருப்பார். விடுதலை பயணநூல் 1:8. அவங்கள துன்புறுத்தி பாடுபடுத்தி அவங்கள கஷ்டப்படுத்தி தான் மட்டும் தன் குடும்பம் மட்டும் வாழ்ந்த அந்த மன்னன் அரக்க மனிதன். 2வது வகை மனிதர்களுக்கு பெயர் விலங்கு வகை மனிதர்கள். என்ன வகை மக்களே? சத்தமா சொல்லுங்க. ஐயே, இவ்வளவு கவலையா இருக்கீங்கன்னே தெரியல மக்களே. அழகா மாதாவை ஜோடிச்சு தேர்ல சப்பரத்துல கொண்டு போய் ஊரெல்லாம் அழகு பார்த்துட்டு இங்க வந்து அமைதியா உட்கார்ந்துருக்கிறீங்க. முதல் வகை மனிதர்களுக்கு பேர் என்ன? அப்பாடா. ஏன்னா எனக்கு நிறைய இடத்துக்கு மறையுரைக்கு போகும்போது ஒரு சந்தேகம் அப்பப்போ வரும். உண்மையிலே இந்த மக்களுக்கு புரியுதா? ஏன்னா நீங்க பார்க்குற பார்வை இருக்கு பார்த்தீங்களா, எங்களை ஏமாத்துற மாதிரியே பார்க்குறீங்க. நாங்கள் என்ன நினச்சிக்கிறோம், பரவாயில்ல நல்லா கவனிக்கிறாங்கன்ட்டு. வெளியில வந்து கேட்டா எப்படி மறையுறை இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சரி, 2 பாயிண்ட் சொல்லுங்களேன். அதான் ஃபாதர் நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு மறையுரைக்கு முடிச்சுட்டு ஒரு ஃபேமிலியில் தான் சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 8 சாமியார் நடந்து போயிட்டு இருக்கிறோம். சும்மா கிடக்காம 2 அக்கா மாதிரி வேகமாக ஓடி வந்து என்கிட்ட, ஃபாதர் தோஸ்தரங்கா ஃபாதர் மறையுரை ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சும்மா கிடக்காம 2 பாயிண்ட் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டேன். அந்த அக்கா 2 பேர் விவரம், நம்மளை விட விவரம். ஒரு அக்கா இந்த பக்கம் நின்றுச்சு, ஒரு அக்கா அந்த பக்கம் நின்றுச்சு. இந்த அக்கா அந்த அக்காவை பார்த்து, எடி நீ சொல்லு. உடனே அந்த அக்கா நல்லா பாயிண்ட் நம்பர் 1. இந்த அக்கா இருந்துச்சு பாயிண்ட் நம்பர் 2. போயிடுச்சுங்க 2. ஏக்கா பாயிண்ட் சொல்லுங்க. அதான் சொன்னோம்ல நல்லா இருந்துச்சு. எனக்கு பயமாவே இருக்குதுங்க. இந்த மறையுரை கொடுத்துட்டு வெளியில போய் கேட்டு பாருங்க, அவர் என்ன சொன்னாரு? நல்லா சொன்னார். எப்படி சொன்னாரு? அதுவும் நல்லா சொன்னாரு. என்ன சொன்னாரு? நல்லா சொன்னார். எல்லாத்துக்கும் நல்லா சொன்னார். அப்ப முதல் வகை மனிதர்கள் என்னது? சத்தமா சொல்லுங்க. 2வது விலங்கு வகை மனிதர்கள். இவங்க எப்படி தெரியுமா? கூடவே சுத்துவாங்க, நல்லா சுத்துவாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த ஃப்ரெண்டுல ஒருத்தர் வளர்ந்துட்டா இவங்களுக்கு தாங்கவே தாங்காது. அவன் பாரு, அதுல அவங்க வீட்டில் சாமியார் சிஸ்டர் இருந்தா செத்தான் கதை. அவன் இவ்வளவு ஏழமையா இருந்தான். அவங்க வீட்டில் சாமியார் ஆன உடனே வீடு பெருசாயிடுச்சு. இதெல்லாம் நம்ம ஊர்ல தான் பேசுவோம். கரெக்டா? என்ன, ஆமாவா இல்லையா? ஆமா, உண்மையிலங்க. நல்லா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா ஒருத்தர் எழுத்துட்டு நிற்பாங்க. விலங்கு வகை. பைபிள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். 1 சாமுவேல் 18:9 வாசித்து பாருங்க. சவுல் என்ற அரசன் தாவீது என்ற ஆடு மேய்க்கும் சிறுவன் மீது பொறாமை கொண்டார். பாத்தீங்களா? எப்ப வரைக்கும்? 1 சாமுவேல் 17 எல்லாரும் பயந்து நிற்கும் பொழுது தாவீது தானாகவே வந்து கோலியாத்தை ஜெயித்து அந்த இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்ததை பார்த்த சவுல் அதுவரைக்கும் சொன்னான், நீ என்ன கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்று சொன்ன சவுல் என்ன பண்றாரு? திடீர்னு பார்த்தா இந்த சும்மா கிடக்காம இந்த பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க? சவுல் 1000 பேரை கொன்றார். தாவீது அன்னையோட செத்தான் ஜாமி. இவங்க எப்படி தெரியுமா? நான் நல்லா இல்லாட்ட கூட பரவாயில்ல, மற்றவங்க நல்லா இருக்கணும். எனக்கு எதுவும் இல்லாட்ட கூட பரவாயில்ல, மற்றவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும். என் வாழ்க்கையை இழந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையை இழந்தாலும் பரவாயில்ல, பிறருடைய வாழ்க்கையில் எதையும் இழந்து விடக்கூடாது. எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என்னை சுற்றி இருப்பவர்கள் கஷ்டப்படவே கூடாது என்று நினைப்பார்கள். அதில் நம் கண்களுக்கு முன்பாக இருப்பவர்கள் நம்மை பெற்றெடுத்த ஒவ்வொரு அம்மாவையும் கரங்களை தட்டி ஒரு நன்றியை சொல்லுவோம். நம்மை பெற்றெடுத்த அம்மாக்கள் ஒவ்வொருவரும் இப்படித்தான். நான் நல்லா இல்லாட்ட கூட பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருக்கணும். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்று இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருப்பவர்கள் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள். இப்போ பாருங்க, சரி வீட்டில் இந்த மேக்கப்போட கிளம்பும்போது அப்பா அம்மாட்ட சிலுவை வாங்கினீங்களா? பரவாயில்ல, அவள் ஒரு ஆள் தான் கை கொடுத்துரு. கை கொடுறா தங்கம். அப்பாடா, நீ வாங்கினியா? நீயே சுத்தம், நீயே வாய்ப்பே இல்லை ராஜா. ஆமாம், வாய்ப்பே இல்லை. பார்த்தீங்களா? எங்கள் ஊரில் ஒரு பழக்கம் உண்டுங்க.
புதுநன்மை எடுக்கிற பிள்ளைங்க எல்லார்ட்டையும் போய் சிலுவாங்க. தாத்தா, பாட்டி, தொட்டப்பா, தொட்டம்மா எல்லார்ட்டையும் போய் சிலுவை வாங்கணும். அதுக்கப்புறம் தான் சாமியார் உள்ளே அலோவ் பண்ணுவார். இவங்க பாவம் 8 மணி. எத்தனை மணிக்கு மேக்கப் போட தொடங்குனீங்க? 6 மணிக்கா 5 மணிக்கா? அவளை நம்மளை பார்க்குற, இவளை பார்த்துக்கிட்டு இருக்கா, நீ போட்டையா அப்படிங்கிற மாதிரி. யோசித்து பாருங்க, இது ஒரு சாதாரண விஷயம். 2 முறை இதை நீங்க செய்யணும். ஒன்று நீங்கள் புதுநன்மை பெறுகின்ற பொழுது, இன்னொன்று குருப்பட்டம் பெறுகின்ற பொழுது. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு திருத்தொண்டர் குருப்பட்டம் பெறுவதற்கு முன்பாக அவங்க அப்பா அம்மாட்ட போவாங்க. அவங்க அப்பா அம்மா கையை பிடிச்சி மேடைக்கு கூட்டிட்டு போவாங்க. அதற்கு முன்பாக அவர்களை பிளஸ் பண்ணுவாங்க. இந்த 2 அருட்சாதனங்களும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய முக்கியமான அருட்சாதனங்கள். ஏன்னா ஒன்று கிறிஸ்துவை பெறுதல், இன்னொன்று கிறிஸ்துவை கொடுத்தல். எனவே தேவ மனிதர்கள் தங்களுக்காக அல்ல பிறருக்காக வாழ்பவர்கள். இந்த தேவதாய் என்று பெயர் பெறுவதற்கு காரணம், அவர் தேவ தாயாக மாறியதற்கு காரணம், தனக்காக எதையும் வைத்துக் கொள்ளவில்லை, வைத்திருந்த ஒன்றையும் உலகத்திற்கு கொடுத்தார். கரங்களை தட்டி ஒரு நன்றியை சொல்லுவோம். தனக்காக கிடைக்கப்பட்ட ஒன்றையும் தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை, அதை நமக்காக கொடுத்தார். அதனால்தான் அவர் தாய் அல்ல தேவதாய் என்று இந்த உலகம் அழைக்கிறது. அன்பு மக்களே, மறையுரை முடிக்கின்றேன். ஏன் இந்த தேவதாய் வெற்றியின் தாயாக மாறினார் என்றால், அவரிடமிருந்த அருள், கிரேக்கத்தில் காரிஸ் என்று சொல்லுவோம். கே கரித்தோ மேனே அப்படின்னு தான் அருள் நிறைந்தவளே வாழ்க என்ற இடத்துல கிரேக்க வார்த்தை கே கரித்தோ மேனே, காரிஸ். அதுல இருந்து தான் கரிஸ்மேட்டிக் வருது. இந்த கரிஸ்மேட்டிக் ஜெபத்துக்கு போவாங்கல்ல, நற்செய்தி கூட்டம், கரிஸ்மேட்டிக் கூட்டத்துக்கு போனவங்க அருளை பெற வேண்டும். இன்னைக்கு உல்டாவா மாறிடுச்சு. கரிஸ்மேட்டிக் போனா எங்களுக்கு என்னது கிடைக்கணும்? சுகம் கிடைக்கணும், பலன் கிடைக்கணும், 2 ஆடு ஆடணும், வந்துடணும். நோ, கரிஸ்மேட்டிக் ஜெபத்திற்கு போறவர்களுக்கு அருள் கிடைக்கணும். அப்படி அருள் கிடைத்தவுடன் அவர்கள் தங்களுக்காக வாழ மாட்டார்கள், பிறருக்காக வாழ்வார்கள். ஆனா கரிஸ்மேட்டிக் கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு பாருங்க, 10க்கு 15 வார்த்தையை பேசுவாங்க. அப்படி நான் சில பேரை பார்த்துருக்கிறேன். ஏன்னா நான் நிறைய கரிஸ்மேட்டிக் மீட்டிங் நடத்துறதுனால சொல்லுவேன், இது எப்பவுமே சொல்லுவேன், இந்த மீட்டிங் முடிச்சுட்டு ஃபாதர் வந்து கை வைங்க, எனக்கு தொடுங்க, சுகம். நோ 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 நோ. சுகம் தருபவர் கடவுள் மட்டுமே. அந்த சுகத்திற்காக பரிந்துரை பேசுபவர் நமது தேவதாய். இந்த அருள் நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் நோவா, ஆபிரகாம், ரூத் இவர்கள் எல்லோரும் கடவுளிடமிருந்து அருளை கேட்பார்கள். தொடக்க நூல் 4:8 வாசித்து பாருங்கள். நோவாவுக்கு கடவுளின் அருள் பார்வை கிடைத்தது. ஆபிரகாம் தொடக்க நூல் 18:13 வாசித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு கடவுளுடைய அருள் பார்வை கிடைத்தது. ரூத் புத்தகம் 4:13 வாசித்து பாருங்கள். ரூத்திற்கு கடவுளுடைய அருள் பார்வை கிடைத்தது. இப்போ அன்னை மரியாவுடைய அருள் அதல்ல, அருள் நிறைந்தவள் கிடைக்கவில்லை, அவர் ஏற்கனவே நிரப்பப்பட்டிருந்தார். இதுதான் வித்தியாசம். இந்த 2 அருளுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டு அருளை பெற்றவர்கள் தங்களுக்காக வேண்டினார்கள். புதிய ஏற்பாட்டு அன்னை மரியாள் தனக்காக அல்ல பிறருக்காக தன் அருளை பெற்றார். இரண்டாவது வித்தியாசம், பழைய ஏற்பாட்டு அருளை பெற்றவர்கள் அந்த அருள் வழியாக தங்கள் குடும்பத்தை வளர்த்தார்கள். புதிய ஏற்பாட்டு அன்னை மரியாள் தன் அருள் வழியாக இந்த உலகத்தை காப்பாற்றினார். பழைய ஏற்பாட்டு அருளை பெற்றவர்கள் தங்களிடமிருந்து மனிதர்களை பெற்றெடுத்தார்கள். அன்னை மரியாவோ தன்னுடைய அருளால் கடவுளை பெற்றெடுத்தார். அவர் ஏன் ஜெயித்தார் என்றால் இந்த அருள் என்ற வார்த்தை. அருள். அன்பு மக்களே, பரலோக தாய், அன்பு பிள்ளைகளே, நீங்க இன்னைக்கு நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. உண்மையிலே உங்க எல்லோரையும் சந்தோஷமாக நினைத்து பார்க்கிறேன். எனக்கும் ஒரு தம்பிக்கு நேற்று சேலஞ்ச், எனக்கும் அவருக்கு ஒரு பயங்கரமான சண்டை. நான் மறையுரை முடிச்ச உடனே என்னை 2 பேர் இழுத்துட்டே வந்துட்டாங்க. வாங்க ஃபாதர். நான் நினைச்சுட்டு இருக்கீங்க ஃபாதர், என்னமோ அந்த 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 சுரூபம் இந்த சுரூபம்னு சொல்றீங்க, எங்க மாதா பாருங்கன்னா நான் மயங்கியே போயிட்டேன். செமங்க, சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம், செம்ம அழகா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் சேலஞ்ச் பண்ணேன். அந்த பையன் தம்பி சொன்னார் என்கிட்ட, ஃபாதர் எங்கள் மக்கள் எல்லாம் கோயிலுக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் ஃபாதர்கிட்ட பர்மிஷன் வாங்கி சொன்னேன், மக்களே போய் ஒரு 10 தடவை பரலோக தாயை வாழ்கன்னு சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கும் மக்களே.
நேற்று கிட்டத்தட்ட நான் இங்கே ஒரு வீட்டுக்கு போயிட்டு, ஃபாதர் மார்ட்டின் வீட்டுக்கு போயிட்டு இப்படி வரும்பொழுது கூட பார்த்தேன், நெருக்கி 11 மணிக்கு கூட நிறைய ஜனங்கள் அமர்ந்து இந்த தேவதாயை, விண்ணகத்தாயை மகிழ்ச்சியாக ரசித்து கொண்டிருப்பதை பார்த்தேன். உங்கள் எல்லோரையும் தேவதாய் இந்த நாளில் அருளாலும் ஆசிராலும் நிரப்புவாராக. அந்த தாய் பெற்றிருந்த அருள் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பன்மடங்காக உயர்த்துவாராக. உங்களுக்கு எப்போதும் வெற்றி உண்டு, ஏனெனில் வெற்றியின் பரலோக தாய் இன்றைக்கு விண்ணகத்தில் இருக்கிறார். உங்கள் தாய் நமது தாய். நீங்களும் விண்ணக பாதையிலே நின்று உங்களை அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கையை இன்றைக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள். உங்களுக்காக பரிந்து பேச நம்முடைய பரலோக தாய் பிரகாசபுரம் புனித பரலோக விண்ணகத்தில் காத்து கொண்டிருக்கிறார். பிரகாசபுரத்தின் மக்களாகி நீங்கள் ஒருவரும் நரகத்திற்கு செல்ல மாட்டீர்கள் என்பதை நான் நம்பிக்கையோடு சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் போகும்போது நான் நரகத்தில் இருந்தால் என்னையும் சேர்த்து கொள்ளுமாறு அன்போடு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் வாழ்த்த பெறுவாராக. நம்முடைய பரலோக தாய் இன்றைக்கு விண்ணகத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு 3 முறை உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாக சொல்லுவோம் மக்களே, பரலோக தாயே வாழ்க. இன்னும் சத்தமா, பரலோக தாயே வாழ்க, பரலோக தாயே வாழ்க.